பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நம்முடைய வயதை கழுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வைத்து போலாக்குகிறவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஆகவே ஒரு டிவைன் பர்பஸோடு இந்த நாளை கொடுத்த நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய கர்த்தாதி கர்த்தன், நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 67:2 சொல்கிறது, so that our ways may be known on earth, our salvation among all nations because of our Lord's grace and kindness. ஸோ இங்கே பார்க்குறோம், தேவன் நம்மை ஆசீர்வதித்து, நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். ஸோ நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவருடைய இரக்கத்தின்படியாக நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஸோ கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய மனதுருக்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்மை பிரகாசிக்கும்படியாக ஐ ஆம் த ஷைனிங் ஸ்டார் இன் த வேர்ல்ட் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அவருடைய இரக்கங்கள் கிருபைகளை கொண்டு நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்பர் 2 பார்க்கிறோம், எப்படியெல்லாம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது நம்பர் 2 உபாகமம் 7:9-11 பார்ப்போமானால், அவர் நம் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாய், நமக்கு மாத்திரமல்ல பிரகாசம் நம்மோடு முடிந்து விடாதபடிக்கு 1000 தலைமுறைகளாகிய நம்முடைய 1000 தலைமுறைகளுக்கு பிரகாசம் தொடர்ந்து பின்தொடரும்படியாய் our Lord is faithful Lord to keep his covenant with us, to shine all our 1000 generations என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ 1000 தலைமுறை மட்டும் நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாக இரக்கம் செய்கிறார். நம்பர் 3 எபிரேயர் 4:16 சொல்கிறது, ஆகவே இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் பெறும் கிருபையை கண்டடையும்படியாய் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையிலே கிட்டி சேர கடவோம். ஸோ அப்போ கிருபாசன தண்டையிலே நாம் கர்த்தரிடத்திலே அதிகமாய் அவருடைய பாதப்படியிலே நேரத்தை செலவு பண்ண கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அவரை மகிழ்விக்க அவருடைய கிருபையை நாம் அதிகமாய் அனுபவிக்க அவருடைய பிரசன்னத்திலே நாம் அவரோடு அதிகமாய் நேரத்தை செலவு பண்ணுகிறபடினாலே தைரியமாய் கர்த்தருக்கு காரியங்களை நாம் தைரியமாய் செய்ய கிருபை தருகிற தேவன், அவருக்கு ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் அதிகமாய் வளரும்படியாய், தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாய் தொடர்ந்து அவருடைய கிருபையை அதிகமாய் சம்பாதிக்க அவருடைய இரக்கங்கள் நாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே ஏற்ற காலத்திலே நமக்கு சகாயத்தை அவர் நமக்கு உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். ஸோ இங்கே அதான் நம்ம வாசிக்கிறோம், let us then with the confidence of boldness draw near to the throne of grace that we may receive mercy and find grace to help in the time of need. ஸோ எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய கிருபையை மட்டும், கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நாம் சம்பாதிக்க தேவ சமூகம் நம்மை எல்லா விதமான சகாயத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அவருடைய சகாயம், அவருடைய ஹெல்ப், அவருடைய கிருபாசன தண்டையில் எவ்வளவாய் நெருங்குகிறோமோ, அவருடைய பிரசனத்தை அதிகமாய் நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பிரகாசிக்க தான் செய்வோம். அடுத்தது பார்க்கிறோம், John 5:35, John was a burning flame and shining light to the world. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல அவன் ரெவலேட்டரி கிஃப்ட் பெற்றவனாய் இருந்தபடினாலே ஸ்திரீகளுக்குள் பெரியவனாய் எண்ணப்பட்ட யோவானை போல நாமும் அந்த வெளிப்பாட்டு வரத்தினாலே, அந்த அக்கினி அபிஷேகத்தின் வெளிப்பாட்டு வரத்தினாலே நாமும் பிரகாசிக்கத்தான் செய்வோம். அடுத்தது பார்க்கிறோம், 2 பேதுரு 1:19 ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நாம். அப்போ வேத வசனங்கள் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் Psalm 104:4 சொல்லுகிறது, அவர் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றி பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஷைன் அவர் ஃபேஸ், டு ஷைன் அவர் லைஃப், டு ஷைன் அவர் ஜாப், டு ஷைன் அவர் பிஸ்னஸ், டு ஷைன் அவர் மினிஸ்ட்ரி, and we will become a light to the world, lamp to the world, and we will always shining like star in the world. ஸோ அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் போகிற வருகிற இடங்களெல்லாம், இருளுள்ள ஸ்தலங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிற அந்த பிரகாசமான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொண்டு அநேகர் பிரகாசிக்கத்தான் செய்வார்கள்.
ஆகவே நம்மையும் நம் பிள்ளைகளையும் இம்மட்டும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீதிமானுடைய பாதை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படியாகவே நாமும் நம் பிள்ளைகளும் தொடர்ந்து பிரகாசித்து கர்த்தரை மகிழ்விப்போம், கர்த்தரை கொண்டாடி மகிழ்வோம். தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று தேவனை சந்தோஷப்படுத்த தான் செய்வோம், நாமும் மகிழத்தான் செய்வோம். God bless you all. Amen.